63 நாயன்மார்களில் காலத்தால் மிகவும் பழமையானவர் காரைக்கால் அம்மையார். இறைவனை இசைப்பாடி துதித்தவர்களில் முன்னோடியாக திகழ்ந்தார். இவரது திருவுருவம் தாள இசைக்கருவியுடன் காணப்படுகிறது. பேரழகுமிக்க தன் திருவுருவை உதறி பேய் உரு வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டி பெற்ற இந்த மாதரசியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேயர்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார். அலைமோதும் வங்கக் கடலோரம் காரைக்கால் என்ற அழகிய பட்டினம் இருக்கிறது. அங்கே சுமார் 5ஆம் நூற்றாண்டில் தனதத்தன் என்ற வணிகர் குல தலைவன் வாழ்ந்து வந்தான். குழந்தை பேறு வேண்டி அவன் செய்த பெருந்தவ பலனாக திருமகளே உருவெடுத்தது போல அழகிய பெண்மகள் பிறந்தாள். புனிதவதி என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக அவளை வளர்த்தான். தளிர்நடையிட்டு மடலை மொழி பேசிய காலத்தொட்டே விடையேறும் பெம்மானிடம் இடையறாத பக்தி கொண்டிருந்தாள் புனிதவதி. சிவபூஜை செய்வதிலும் சிவனடியார்களை உபசரிப்பதிலும் பேரின்பம் கண்டாள். காரைக்காலுக்கு பக்கத்தில் நாகப்பட்டினத்தில் நிதிபதி அப்படிங்கிற பெருவணிகன் ஒருவன் இருந்தான். அவன் புனிதவதியின் பண்புகளையும் பேரழகையும் பற்றி கேள்விப்பட்டு தன் மகன் பரமதத்தனுக்கு அவளை மணமுடிக்க விரும்பி சில பெரியவர்களை மனம் பேச அனுப்பி வைத்தான். தனதத்தனும் மணமகன் குடிச்சிறப்பையும் குணநலன்களையும் பற்றி விசாரித்து பின் சம்மதம் சொன்னான். உற்றாரும் உறவினரும் மகிழ பரமதத்தன் புனிதவதி திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. தனதத்தன் தன் ஒரே மகளை பிரிந்திருக்க முடியாமல் காரைக்காலிலேயே ஒரு தனி மாளிகை கட்டி கொடுத்து பெருநிதியும் அணிமணிகளும் ஸ்ரீதனமாக கொடுத்தான். மணமக்கள் அங்கே மகிழ்ந்து வாழ்ந்தனர். பரமதத்தன் வியாபாரத்தில் செழித்து பெரும் பொருள் ஈட்டினான். புனிதவதியும் கணவனை கண்ணன காத்து நல்லறமாம் இல்லறத்தில் இனிது வாழ்ந்தார். நாளும் இறைவனை பூசித்து வரும் அடியார்களுக்கு உணவளிப்பதோடு வேண்டிய பொருள் கொடுத்தும் மனையறம் ஓம்பி வந்தார். ஒரு நாள் பரமதத்தன் கடைக்கு வந்த ஒருத்தர் அவன்கிட்ட 2 மாம்பழங்களை கொடுத்தார். அவன் தன் கடைப்பணியாளரிடம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். அன்று ஒரு சிவனடியார் வந்து பகவதி பிச்சாந்தேகி என்று குரல் கொடுத்தார். அந்த நேரம் வீட்டில் சாதம் பொங்கியாச்சு, ஆனால் கரியமுதம் தயாராகலை. அதனால் வந்த மாங்கனிகளில் ஒன்றை வைத்து அந்த சிவனடியாருக்கு உணவிட்டு அனுப்பினாள் புனிதவதி. உச்சி பொழுதானது. வீடு திரும்பிய பரமதத்தன் நீராடி உணவருந்த அமர்ந்தான். அவனுக்கு அறுசுவை அமுது படைத்த புனிதவதி உணவுடன் அந்த மாங்கனிகளில் 2வதாக இருந்த பழத்தை நறுக்கி வைத்தாள். அதை சாப்பிட்ட பரமதத்தன் அதன் சுவை நன்றா இருக்கு, இன்னொரு பழத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னான். உடனே உள்ளே சென்ற புனிதவதி மனம் கலங்கி இறைவனை வேண்ட அவள் கையில் ஒரு மாங்கனி வந்தது. அதை அவள் தன் கணவனுக்கு கொடுக்க அவன் அதை சாப்பிட்டு, இது முதல்ல சாப்பிட்ட மாதிரி இல்லை, மூவுலகிலும் கிடைத்தற்கு அரிய சுவையோடு இருக்கு, இதை எங்கு பெற்றாய் அப்படின்னு கேட்டதும் புனிதவதி கணவனிடம் உண்மையை மறைக்காமல் நடந்தவற்றை சொன்னாள். இறைவன்கிட்ட வேண்டினா மாங்கனி கொடுப்பாரா என்ற நம்பிக்கை இல்லாமல் பரமதத்தன், நீ சொல்வது உண்மை என்றால் இன்னொரு மாங்கனி இறைவனிடம் பெற்று கொடு பார்க்கலாம் என்று சொன்னான். புனிதவதியும் இறைவனிடம் என் உரை பொய்யாகாமல் இருக்க அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்ட அவள் கையில் இன்னொரு மாங்கனி வந்தது. பரமதத்தன் வியப்புடன் அதை தன் கையில் வாங்கியதும் அந்த கனி மறைந்து விட்டது. பரமதத்தன் பயம் கொண்டான். தன் மனைவி வெறும் மனித பிறவியல்ல, தெய்வ மகள் என்று அச்ச உணர்வு கொள்ள அவளிடமிருந்து மனதளவில் பிரிந்தான். கொஞ்ச நாள் கழித்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற முதுமொழிக்கேற்ப வெளிநாடு சென்று வியாபாரம் செய்துட்டு வர்றேன்னு சொல்லி மரக்கலங்களில் சரக்கு ஏற்றி கிளம்பினான். வியாபாரம் முடித்து அங்கிருந்து வாங்கி வந்த பொருள்களையும் கொண்டு வந்து காரைக்காலுக்கு வராமல் பாண்டிய நாட்டில் ஒரு பட்டணத்துக்கு போய் சேர்ந்து
அங்கேயே தங்கி வியாபாரம் செய்து அங்கு ஒரு பெருவணிகனின் மகளை மணந்து பெண் குழந்தையும் பெற்றான். அவளுக்கு தன் மனதில் வணங்கும் தெய்வமான புனிதவதிங்கிற பேரையும் வச்சான். இதுக்கிடையில் இவன் இப்படி பாண்டி நாட்டில் வாழ்கிறத பற்றி அரசல் புரசலாக காரைக்காலுக்கு செய்தி எட்டியது. புனிதவதியின் உறவினர்கள் அவளை ஒரு சிவிகையில் ஏற்றி பாண்டிய நாட்டுக்கு அழைச்சி வந்தாங்க. பரமதத்தனுக்கும் வர்ற விவரம் சொல்லி அனுப்புனாங்க. உடனே பரமதத்தன் தன் 2ஆம் மனைவியுடனும் பெண் குழந்தையுடனும் எதிர் சென்று பார்த்து புனிதவதியின் கால்களில் மூவருமாக வீழ்ந்து வணங்கினர். இதனது மனைவியின் காலில் விழுந்து வணங்குவியோ என்று கேட்ட சுற்றத்தினரிடம், இவள் வெறும் மானிட பிறவியல்ல, பெண் தெய்வம் என்று அறிந்து கொண்டதாலேயே விலகி வந்தேன். என் புதல்விக்கு அவர் திருநாமம் சூட்டியிருக்கிறேன். நீங்களும் அவரை வணங்கி நலம் பெறுங்கள் அப்படின்னு சொன்னான். கணவனின் கருத்தை புரிந்து கொண்ட புனிதவதி இறைவனிடம் வேண்டி தன் வனப்புமிக்க உடலின் தசைப்பொதிகளை உதறி தள்ளினார். எலும்பும் தோலுமாக பேயுரு கொண்டு நின்றார். அவரை கண்டு உற்றாரும் சுற்றத்தினரும் மற்றவர்களும் அஞ்சி விலகிச் செல்ல, இறைவன் கணங்களில் ஒன்றானேன், மற்றவர் என்ன நினைத்தால் என்ன என்று மகிழ்ந்து இறைவனை துதித்து பாடலானார். அற்புத திரு அந்தாதி, திரு இரட்டை மணிமாலை என்ற பாடல்களை பாடினார். பிறகு இறைவனை கைலை மலையில் போய் தரிசனம் செய்ய விரும்பி மனோவேகத்தில் அங்கு சென்றார். இறைவன் வாழும் இடத்தை காலால் மிதிக்கக்கூடாது என்று நினைச்சு தலைகீழாக நடந்து சென்றார். அதை கண்டு வியப்படைந்த உமையன்னை சிவபெருமானிடம் இவர் யார் என்று கேட்க, இவர் எனது அம்மை, இந்த பேயுருவம் என்னிடம் வேண்டி பெற்றாள் என்று இறைவன் சொன்னார். வந்தவரை அம்மையே என்று அவர் அழைக்க, அம்மையாரும் அப்பா என்று ஈசன் மலரடியில் வீழ்ந்தார். அம்மையே, உனக்கு யாம் செய்யத்தக்கது என்ன என்று இறைவன் கேட்க, புனிதவதியாரும் அவரிடம், ஐயனே, உன்னிடம் மாறாத அன்பு வேண்டும். மீண்டும் மண்ணுலகில் பிறவாமை வேண்டும். அன்றி பிறந்தால் உனை என்றும் மறவாமை வேண்டும். அரணே, நீ மகிழ்ந்து ஆடும்போது உன் அடியில் நான் இருந்து பாட வேண்டும் என்று கேட்டார். இறைவனும் திருஆலங்காட்டில் நான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடும் பதியில் சென்று அமர்ந்து பாடுக என்று அருளி செய்தார். அம்மையாரும் அப்படியே திருவாலங்காடு சென்று அங்கு ஆடும் இறைவன் மலரடியில் மூத்த திருப்பதிகங்கள் பாடினார். இசைத்தமிழில் இறைவனை முதலில் பாடியவராகவும், தமிழ் இலக்கியத்தில் அந்தாதி என்ற முறையை முதலில் அறிமுகம் செய்தவராகவும் இவர் கருதப்படுகிறார். இவருடைய பதிக முறைகளில்தான் பிற்காலத்தில் தேவார பதிகங்கள் இயற்றப்பட்டன. அதனாலேயே இவரது பதிகங்களை மூத்த திருப்பதிகங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்றும் அவர் சூட்சுமமாக திருவாலங்காட்டில் அரணார் திருவடிக்கீழ் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. தாயுமிலி தந்தையும் இலியான பரம்பொருள் அன்னையே என்று அன்புடன் அழைத்த காரணத்தால் எல்லா சிவன் கோயில்களிலும் தென் சுற்றில் 63 நாயன்மார்கள் வரிசையில் மற்றவர்கள் யாவரும் நின்றிருக்க இவர் மட்டும் அமர்ந்திருக்கிறார். மரியாதை காரணமாக அவர் பெயரை சொல்லாமல் அனைவரும் அவரை காரைக்கால் அம்மையார் என்றே அன்புடன் குறிப்பிடுகிறோம். திருச்சிற்றம்பலம்.